வணக்கம். இப்போலாம் எங்க பார்த்தாலும் ஏஐ டூல்ஸ் பத்தி தான் பேச்சா இருக்கு இல்லையா? ஏகப்பட்ட பேர்கள், ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ். எது எதுக்குன்னு தெரியாம கொஞ்சம் குழப்பமா கூட இருக்கலாம். ஆனா கவலையே படாதீங்க, இந்த குழப்பத்தையெல்லாம் சரி பண்ணி ஒரு சிம்பிளான வழியை காட்டதா இந்த முழு விளக்கமும். இந்த பெயர்களை எல்லாம் கேட்கும்போதே தலை சுத்துதா? மிட்ஜர்னி, லியோனார்டோ, லெவன் லேப்ஸ், பிளேகிரவுண்ட் ஏஐ, கிராவிட்டி ரைட், சாட் ஜிபிடி, கேன்வா, ஃபயர்ஃப்ளை, அப்பாடா லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. ஆமா, இதுதான் நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு பெரிய கேள்வி. இவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம தேவைக்கு எது கரெக்டா இருக்கும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளோட ஏஐ பயணத்தை எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? சரி வாங்க, இப்போ இந்த ஒரே குழப்பமா இருக்கிற லிஸ்ட்டை எடுத்து அத அழகா, சிம்பிளா, புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அமைப்புக்குள்ள கொண்டு வருவோம். அதுதான் நம்மளோட நோக்கம். முதல்ல நம்ம பார்க்க போறது காட்சி உருவாக்கத்துக்கான கருவிகள். அதாவது போட்டோஸ், டிசைன்ஸ், இந்த மாதிரி கண்ணால பார்க்கக்கூடிய விஷயங்களை உருவாக்குறதுக்கு உதவுற டூல்ஸ். உங்க மனசுல ஒரு யோசனை இருக்குன்னா அதுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு இந்த டூல்ஸ் தான் கரெக்டா இருக்கும். இங்க பாருங்க, இந்த 5 டூல்ஸுமே விஷுவல்ஸ் உருவாக்குறதுல கில்லாடிங்க. மிட்ஜர்னி, லியோனார்டோலாம் பாத்தீங்கன்னா சான்ஸே இல்ல, அப்படியே நிஜம் மாதிரி ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா படம்லாம் உருவாக்கும். அடோப் ஃபயர்ஃப்ளை, போட்டோஷாப் மாதிரி அடோப் சாஃப்ட்வேர் கூட சூப்பரா வேலை செய்யும். கேன்வா பத்தி சொல்லவே வேணாம். சோஷியல் மீடியா போஸ்ட், பிரசன்டேஷன்ஸ்னு எல்லாத்துக்கும் அதுல இருக்கிற டெம்ப்ளேட்ஸை வச்சு சட்டுன்னு டிசைன் பண்ணிடலாம். ஸோ நீங்க ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஆர்டிஸ்ட் இல்ல வேகமா ஒரு கிராஃபிக் டிசைன் பண்ணணும்னு நினைச்சா இந்த லிஸ்ட்ல இருக்கிறது தான் உங்களுக்கான சாய்ஸ். சரி, அடுத்த கேட்டகரிக்கு போலாம். இந்த டூல்ஸ் முழுக்க முழுக்க வார்த்தைகள் அப்புறம் சவுண்ட் இதை உருவாக்குறதுல தான் கவனம் செலுத்துது. சிம்பிளா சொல்லணும்னா எழுதுறதுக்கும் குரல் உருவாக்குறதுக்கும் இது யூஸ் ஆகும். இப்ப இந்த ஸ்லைட பாருங்க, எவ்ளோ சிம்பிளா பிரிச்சிருக்கோன்னு. எழுதுறதுக்கு நம்ம கிட்ட சாட் ஜிபிடி, கிராவிட்டி ரைட் இருக்கு. சாட் ஜிபிடி கிட்ட நம்ம பேசுற மாதிரி எது வேணாலும் கேட்டா எழுதி கொடுக்கும். ஆனா கிராவிட்டி ரைட் பாத்தீங்கன்னா குறிப்பா பிளாக் போஸ்ட், மார்க்கெட்டிங் கண்டென்ட் எழுத ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆனா எழுதின ஒரு விஷயத்த அப்படியே ஒரு மனுஷன் பேசுற மாதிரி தத்ரூபமான குரலை மாத்தணுமா? அதுக்கு தான் 11 லேப்ஸ் இருக்கு. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டூல். இப்போ ஒரு ஸ்பெஷலான டூல் பத்தி பார்க்கலாம். இது நிறைய கிரியேட்டிவ் வேலைகளை ஒரே இடத்துல செய்ய உதவுது. ஒரு ஆல் இன் ஒன் டிசைன் சென்டர்னு வச்சுக்கோங்களேன். அது வேற எதுவும் இல்ல, நம்ம கேன்வா தான். நம்மள நிறைய பேருக்கு கேன்வா ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்போ அதுல பயங்கர பவர்ஃபுல்லான ஏஐ ஃபீச்சர்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க. அதனால இது வெறும் டிசைன் டூல் மட்டும் இல்ல, ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா தனிச்சு நிக்குது. அப்போ ஆரம்பத்துல நம்ம பார்த்த அந்த கன்ஃபியூசிங்கான லிஸ்ட்ல இருந்த 9 முக்கியமான டூல்ஸையும் இப்போ தெளிவா பிரிச்சிட்டோம். விஷுவல்ஸ் உருவாக்குறதுக்கு, மொழி சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு, அப்புறம் எல்லாத்தையும் ஒன்னா செய்யறதுக்குன்னு 3ஆ பிரிச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்குல்ல? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இத வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது தான் இப்போ முக்கியம். உங்களுக்குன்னு ஒரு ஏஐ டூல் கிட்ட உருவாக்குறதுக்கான நேரம் வந்தாச்சு. இந்த விவரங்கள் எல்லாம் வெப்சைட் லேர்னர்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து எடுத்தது தான். இந்த மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் வேணும்னா நீங்க அந்த சேனலை பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்க கையில ஒரு மேப் இருக்கு. நீங்க ஒரு ஆர்டிஸ்டா இருக்கலாம், ஒரு ரைட்டரா இருக்கலாம், இல்ல ஒரு டிசைனரா இருக்கலாம். உங்க பயணத்தை ஆரம்பிக்க நீங்க முதல்ல எந்த டூலை ஓபன் பண்ண போறீங்க? யோசிங்க, உடனே செயல்ல இறங்குங்க.